சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம சஹானா பேகம் அப்படிங்கிற அம்மாவை சந்திக்க போறோம். வாங்க அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் சார். வணக்கம், 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 வணக்கம். உங்கள்ட்ட நேரடியா கேள்வி பெறுவோம். உங்கள பத்தி 2வது கேட்போம். முதலாவது விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய கொண்டு வந்திருக்க நிறைய திட்டங்கள பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே புரிதல் இருக்கு. அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரு கொண்டு வந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, அது முஸ்லிம் பெண்களை மையப்படுத்திய விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முத்தலாக் தடை சட்டம். இது முஸ்லிம் பெண்களுக்கு நல்லதா, கெட்டதா? இது ஒரு நல்ல திட்டம் தான் சார். புரிதல் இல்லாம தான் இதை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இது தலாக் ஷரியத் லா படி பார்த்தோம்னா, 3 டைம்ஸ் 40 டேஸ் ஒன்ஸ் தான் சார் குடுக்கணும். இது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய சௌரியத்துக்காக ஒரே டைம்ல ஃபோன்ல, வாட்ஸ்அப்ல, லெட்டர்ல குடுத்துடுறாங்க சார். இது அரப் கண்ட்ரீஸ்லயே இந்த சட்டத்த பேன் பண்ணிட்டாங்க. 1967ல பாகிஸ்தான்லயே இல்ல, மத்த நாடுகளுமே பேன் பண்ணிட்டாங்க. ப்ராசஸா பண்ணிக்கிறலாம். இது இவங்க சௌரியத்துக்காக இப்படி பண்றதுனால என்னாச்சுன்னா, நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க சார். இதுல என்னன்னா, சரி, சரி. நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவா தெரியல. பட் நார்த் சைடு பார்க்கும்போது நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க சார். மேக்ஸிமம் பார்த்தோம்னா யூபி அண்டு மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் இந்த சைடு அதிகமா பாதிக்கப்பட்டு, அந்த பெண்கள் தான் சார் கோர்ட்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, மோடி தான் இத கொண்டு வந்துட்டாருன்னு நெனைக்கிறாங்க. ஆக்சுவலா இது மோடியினுடைய ஸ்கீம்லயே இது இல்ல. இவங்களா புகுத்தி விட்டுட்டாங்க. பெண்கள் சரி, தான் சரி. போய் கேஸ் போட்டு 5 பேரு சார். அதுல ஒருத்தவங்களுக்கு தான் ஒரு 40, மத்தவங்க எல்லாமே பிலோ 30 சார் ஏஜ். அவங்க ஓ! இப்படி ஃபோன்லயும், வாட்ஸ்அப்லயும் எங்களுக்கு தலாக் வந்தத நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு, அதுல வின் பண்ணி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் தான் இப்படி காலம்பூரா இந்த இஸ்லாமிய சமூக பெண்களுக்கு இப்படி நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு செய்யுங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் தான் சார் அவங்க இத ப்ராசஸ் பண்றாங்க. எடுத்தோனே ப்ராசஸ் பண்ணல சார். மத்த முஸ்லிம் ஜமாத்துகள்ல, அ லா இஸ்லாமிக் லா போர்டுல, வுமன்ஸ் லா போர்டுலலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் சார் இந்த சட்டத்த கொண்டு வர்றாங்க. இதுல நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மோடி முஸ்லிம்ஸ்க்கு எதிர்ப்பாளர். அதனால இந்த சட்டத்த கொண்டு வந்துட்டாங்கன்னு புரியாம சொல்றாங்க சார். ஆக்சுவலா பார்த்தா இது பெண்களுக்கு நல்ல சட்டம் தான். ஒரு 3 டைம்ஸ் கண்டிப்பா. அந்த 3 டைம்ஸ் அந்த 40 டேஸ் ஒன்ஸ் குடுக்கும்போது அவங்களுடைய மனநிலைகள் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு அவசரப்பட்டு சொல்லிட்டோம். அது நம்ம தவறு பண்ணிட்டோன்ட்டு ஒரு யோசிச்சு முடிவெடுக்காம, ஒரே டைம்ல சொல்லவும் படுறாங்க. இதுல எப்படின்னா சார், எங்களுடைய மேரேஜ் கான்ட்ராக்ட் சார். அவங்க 3 டைம்ஸ் தலாக், தலாக், தலாக்ன்னு சொல்லவும், இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் அந்த டைமே முடிஞ்சிருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னு சொல்லி 2 பேருக்கும் அந்த டிவோர்ஸ் ஆயிருதுங்க சார். இதத்தான் ஏத்துக்காம சொல்லி பெண்கள் போய் கோர்ட்ல போட்டு வரவும், மோடி அத சட்டமா கொண்டு வர்றாரு. இது எடுத்தோனே அப்படி சட்டமா கொண்டு வர முடியாது சார். 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல, ஈஸியா ஒரு சட்டத்த கொண்டு வர முடியாது. ஏன்னா இது ஒரு சமுதாயத்துக்காகவே கொண்டு வரும்போது, அவங்க எவ்ளோ யோசிச்சிருப்பாங்க. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க இருந்த பெண்களுமே சாதாரணமா இந்த கேஸ் எல்லாம் என்னமோ ஜனவரி மாசம் கேஸ் போட்டு, பிப்ரவரியில நமக்கு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் மார்ச் மாசமே மோடி இந்த சட்டத்த கொண்டு வந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலா வருது. எத்தன வருஷம் அவங்க போராடியிருக்காங்க தெரியுமாங்க சார்? ஒரு வேலைகள் எல்லாம் விட்டுட்டு, தங்களுடைய லைஃபவே எத்தனையோ பேரு தியாகம் பண்ணிட்டு இந்த கேஸ நடத்தி, இந்த தீர்ப்பு கொண்டு வந்திருக்காங்க சார். அதான் இதுல நிதா கான் ஒருத்தவங்கலாம் அவங்க இதனால பாதிக்கப்பட்டவங்க தான் சார். அவங்க இதுக்காக ஒரு பிரைவேட்டா ஒரு அமைப்பே ஏற்படுத்தி, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் இப்படி கஷ்டம் இவங்க நினைச்சு நாங்க தலாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? சார் எங்க கம்யூனிட்டி பெண்களுக்கு சுத்தமா ரொம்ப படிப்பறிவு கம்மி சார். இதுக்கு அடுத்து என்ன இந்த தலாக்குக்கு அப்புறம் இவங்க தன்னுடைய குழந்தைகள அவங்க தான் பராமரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த குழந்தைகள எப்படி பார்த்துக்க முடியுங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளான் எதுவுமே இருக்காது சார். பிகாஸ் படிப்பறிவு ரொம்ப கம்மி. மத்த ஒரு ஹிந்து, கிறிஸ்டின் கம்யூனிட்டிய கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு படிப்பறிவு இல்லாததுனால, அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாம, ரொம்ப சாதாரணமா ஒரு வீட்டு வேலைக்கு போறது, ஒரு கூலி வேலைக்கு போறது, இப்படிலாம் பார்க்கும்போது அவங்க அந்த வாழ்க்கை தரமே ரொம்ப பிலோ ஆவரேஜ்க்கு கீழ தான் சார் இருக்கு.
இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் இவங்க அந்த வடநாட்டு பெண்கள் வந்து கேஸ் போட்டு அதுல அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்காங்க சார். அது கொண்டு வர்ற ம். சட்டத்த வந்து இங்க இருக்க பெண்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதே அவங்க ஒரு ஆண் ஆண் தான் இந்த தவற செய்றாருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு அவர் அப்பா, ஒரு ஆணுக்கு அண்ணன், ஒரு அவங்களுக்கு தங்கச்சி. அவங்களும் யோசிக்கலாம்ல சார். நம்ம வீட்ல ஒரு பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்தா நம்ம எப்படி எப்படி இத எடுத்துக்கிருவோம்ட்டு அந்த ஆண்களும் யோசிக்கணும் சார். புரியுது. புரிஞ்சாலும் வந்து அது எதுக்கு நம்ம சொல்லணும்? மோடிக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக புரியாமயே எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணு எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான் சார். இது வந்து ரொம்ப நல்ல திட்டம் சார். இதனால இப்ப பார்த்தோம்னு சொன்னோம்னா, அவங்க தலாக் குடுக்குறது வந்து அவங்க என்ன லேடீஸ் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம். ஒரு ஹிந்து பெண்ணுக்கோ, ஒரு கிறிஸ்டின் பெண்ணுக்கோ அவங்களுக்கு இந்த லைஃப்ல வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. நாங்க 2 பேரும் பிரியணும்னு நெனைக்கிறோம். நாங்க லீகலா கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல நிரூபிக்கட்டும். சரியோ! தப்போ அவங்க மியூச்சுவல் கன்சர்ன்லயும் வாங்கிக்கிறோம். பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறலாம். நாங்க சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் இல்லாட்டி மியூச்சுவல் கன்சர்ன்ல வாங்கிக்கல. இல்லையா, கேஸ் நடந்தா நாங்க டைவர்ஸ் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி எங்கள வந்து தலாக் ஆச்சுன்னா, அ காம்பன்சேஷன் குடுக்க மாட்டாங்க சார். ஓ! மந்த் காம்பன்சேஷன் இல்ல எங்களுக்கு. அதே மாதிரி மந்த்லி இருக்குல்ல சார். பே பண்ணுவாங்கல்ல சார் அமௌண்ட் அதுக்கு என்ன சொல்றது சார்? ஜீவனாம்சம். ஜீவனாம்சம். அந்த ஜீவனாம்சம் எங்களுக்கு இல்ல சார். இதே இது ஒரு இந்தியன் லா படி போனோம்னா, அவங்களுக்கு வந்து மெயின்டனன்ஸ் மெயின்டனன்ஸ் இருக்குங்க சார். பிள்ளைகள பராமரிக்கிறதுக்கு உண்டான காம்பன்சேஷன் குடுப்பாங்க. அது மாரி ஜீவனாம்சமும் இருக்குங்க சார். அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புடிச்சிருந்தா கோர்ட்ல போயி நம்ம அதாவது சாரி நமக்கு பிடிக்கலையா கோர்ட்ல போய் மியூச்சுவல் கன்சர்ன்ல வாங்கிக்கிறலாம். இல்லையா கோர்ட்ல கேஸ் நடந்து நம்ம ஜீவனாம்சம் வாங்கிக்கிறலாம். நம்மளுடைய ஃபியூச்சர்க்கு ஒரு குழந்தைகளுக்காவது ஏதாவது நடக்கட்டும்னு சொல்லி, இந்தியன் லா படியே நம்ம இந்தியன் லா படியே கேஸ் நடக்கட்டும். அங்க போய் நம்ம டைவோர்ஸ் வாங்கிக்கலான்ட்டு பெண்கள் எல்லாம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். இந்த சைடு நம்ம தமிழ்நாடு சைடு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நார்த் சைடு வந்து ரொம்ப அவேர்னஸா இருக்காங்க சார். அதனால தான் சார் அங்க இருக்கிற குஜராத், மத்திய பிரதேஷ், பீகார் அண்டு உத்தரப்பிரதேசக்கு அங்க இருக்கிற லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாம் 90% மேலேயே வந்து மோடிக்கு வந்து வோட் பண்றதுக்கு தயங்குறதே இல்ல சார். இது ஒரு பெரிய ரீசன் சார் அவங்களுக்கு. அது போக பேட்டி அ பச்சாவ், பேட்டி படாவ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குங்க சார். இந்த ஸ்கீம்ல பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்லாமிய பெண்களுக்கு அவர் சொல்ற ஒரு இது பாருங்க. ஒரு கையில குரானும், ஒரு கையில லேப்டாப்பும் வைங்க நீங்க. உங்க மதத்தையும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கங்க. சேம் டைம் நீங்க கல்வியும் கெட்டியா பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து கல்வி வந்து உங்களுக்கு கை குடுக்கும். முக்கியம். அப்படின்னு சொல்றாங்க சார். இப்ப எத்தனையோ பேர் கணவனால கைவிடப்பட்டவங்களுக்கு வந்து, அங்க வந்து மேற்கொண்டு படிக்கிறாங்க சார். ஒரு சிலர் படிச்சு நம்ம மேல வரணும்னு சொல்லி போய் படிக்கிறாங்க. படிப்பு இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மோடி ஸ்கீம்ல வந்து மிஷின் தர்றாங்க சார். கைத்தொழில் செய்றவங்களுக்கு என்ன கைத்தொழில் தெரியுதோ, அது அவங்க வந்து பேங்க்ல வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி ரிட்டர்ன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ரூ. 10,000 இருந்து ஒரு 1,50,000 ஒவ்வொரு ஸ்கீம்க்கு தகுந்த மாதிரி இருக்குங்க சார். அதுல அவங்க லோன் வாங்கி அவங்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க சார். அப்புறம் ட்ரெஸ் வந்து டிசைன் பண்றாங்க சார். அந்த ட்ரெஸ் டிசைன் பண்றத அங்க இருக்கிற ஒரு மெயினான நபர்ட்ட சொல்லி, மீடியேட்டர் இல்லாம அவங்களே வந்து அத சேல்ஸ் பண்ணி அதுல வர்ற இன்கம்ல வந்து அவங்க லைஃப வந்து லீட் பண்றாங்க சார். குழந்தைகள் இருந்தா, அங்க இருக்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல தரமான கல்வி குடுக்குறாங்க சார். அந்த கல்வி தரம் எப்படி இருக்குன்னா சார், மத்திய பிரதேசலலாம் பார்த்தோம்னா, பிலோ மிடில் கிளாஸ்க்கு கீழ நம்ம இந்த ரோட்டோரம் வசிப்பாங்க இல்லையாங்க சார். அது ம். மாதிரி அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல சார், அந்த குழந்தைகளுக்கு வந்து அங்க வந்து ஐஐடி, ஐஐஎம்ல படிக்கிற அங்க கிளாஸ் எடுக்கிற சார்ங்க இருக்காங்கல்ல சார், அவங்க ம். வந்து அ வாட்ச் பண்றாங்க. எப்படின்னா சார், அந்த தெருவோர குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2, 3 ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுக்குறாங்க. எப்பன்னா நைட்ல எடுக்குறாங்க சார் அந்த கிளாஸு. ம். பெரிய ஸ்கிரீன் எல்லாம் வச்சு எடுக்குறாங்க. குழந்தைகள் வயசு பார்த்தீங்கன்னா, 12 வயசுக்கு கீழ தான் சார் இருக்குறாங்க. சார் எப்படி எடுக்குறாங்கன்னா, அந்த சார் சொல்றாரு, அந்த குழந்தைகளினுடைய பொதுவாவே வந்து நம்ம இந்திய குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி, கற்கும் திறன், அது எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஐன்ஸ்டீன் இருக்கிற அறிவு இருக்குல்லங்க சார், அது ஆ. வந்து அத விட அதிகமா நம் இந்திய குழந்தைகள் இருக்குன்னு சொல்றாரு சார் அவரு. அது சரி. அது வந்து அவர் வந்து ப்ரூஃப் பண்றாரு. எப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது, ஐஐஎம் அண்ட் ஐஐடில இருக்கிற புரொஃபசர் வந்து நம்மள மாதிரி சாதாரணமா போய் வேடிக்கை பார்க்குற மாதிரி போய் நிக்கிறாங்க சார். அப்ப இந்த ம். ம். பிள்ளைகள் வந்து அ சொ ஒரு ஒரு 5 வயசு, 6 வயசு குழந்தைகள் பார்த்தோம்னா, அந்த சம் போடுறதுக்கு ஈக்குவலா அந்த சார்னால எழுத முடியல சார். அவ்வளோ ஃபாஸ்ட்டா. ஒரு சம் போடுறாரு.
வித்தின் செகண்ட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 டூ ஒரு 15க்கு மேலேயேவும் அது ஆன்ஸர வித்தின் செகண்ட்ல சொல்ல சொல்ல அவ சாரால எழுத முடியல சார். இத பார்த்துட்டு அங்க ஐஐஎம், ஐஐடில இருக்கிற புரொஃபசர்ஸ் எல்லாம் அப்படியும் மிரண்டுட்டாங்க. எப்படி இந்த குழந்தைகளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் அந்த சார் சொல்றாரு, "ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த குழந்தைகள் ரொம்ப புவரா இருக்கிறதுனால, நான் உங்களுக்கு வந்து ரூ. 10 தர்றேன். நீங்க வந்து படிக்க வாங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. அந்த சார் பாடம் எடுக்கிறத பார்த்துட்டு, அங்க இருக்கிற பேரண்ட்ஸே கொண்டு வந்து, அந்த குழந்தைகள உட்கார வச்சுடுறாங்க சார். அப்ப இப்ப எலக்ட்ரிசிட்டி என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து தியரிட்டிக்கலா தெரியுதுல்லங்க சார். அந்த குழந்தை வந்து பிராக்டிகல் வித் தியரிட்டிக்கலா வந்து அவ்ளோ ஈஸியா நமக்கே புரியிற மாதிரி அவ்ளோ எலாபரேட்டா அவ்ளோ ஈஸியா அந்த குழந்தைகள் சொல்றாங்க சார். ஒவ்வொன்னும். அதே மாதிரி பேட்டரினா என்ன? எலக்ட்ரிசிட்டினா என்ன? வேவ்னா என்ன? இப்படி ஒவ்வொன்னு சயின்டிபிக் படியாவே சொல்றாங்க சார். ஒரு ஒரு 9 வயசு பையன் சார். ஒரு மேத்ஸ் எல்லாம் போடுறாரு. அந்த ஆன்சர் வரும்போது அங்க இருக்க சார் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க சார். அப்படி அந்த குழந்தைகளுடைய கல்வித்தரம் மேம்படுறதுக்காக அந்த கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது சார். அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அந்த குழந்தைகள சப்போர்ட் பண்றாங்க சார். அந்த குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கல்வி இருக்கு சார். வீடு இல்லாத பெண்களுக்குமே வந்து அது அந்த ஸ்கீம் அந்த மோடி ஸ்கீம்ல வந்து வீடுக்கு எழுதி குடுக்குறாங்க. வீடுமே கிடைக்குது. நெறைய பெனிஃபிஷரி சாரி அதிகமான பயனாளர்கள் அங்க இருக்கிறாங்க சார். நம்மளுடைய லைஃபே இப்படி ஆயிடுச்சுனாலும், பட் நமக்கு ஒரு கல்வி கல்வி இருந்தா நம்மளுடைய குழந்தைகளுக்கும், நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும்னு சார். ஆனா பாதுகாப்பா இருக்கும். முத்தலாக் தடை சட்டம் வந்து ரொம்ப நல்ல நல்ல சட்டம் சார். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து தலாக் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். பெண்கள் வந்து அதிகமா குலா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். குலா மீன்ஸ் நாங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்ற வந்து குலான்னு சொல்றாங்க சார். இது ஒரு தலாக்கு தான் சார். இத வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, லேடீஸ்ல அப்ப அவங்க குடுத்தது போக, இப்ப குலா குடுக்குறது ஓவரா அதிகமாயிருச்சு சார். ஓ! இப்ப அது வந்து ஒரு சர்வே சொல்றது. அந்த சர்வேல சொல்றாங்க சார். பெண்கள் வந்து இப்ப அதிகமா குலா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்வி அறிவு பெற்றுறாங்க. கல்வி அறிவே அதிகமாகுது இப்போ ரீசென்ட்டா. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ப நம்ம லீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வர்றாங்க சார். அங்கிட்டு பட் இனிமேல் தமிழ்நாட்டிலேயும் வந்து ஒரு அவேர்னஸ் வரும் சார். கண்டிப்பா வரும். இப்பதான் வந்து மோடி அவர்கள் வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து மக்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அதனோட பயன் என்னன்னு தெரியுது. பட் அன்பார்ச்சுனேட் பார்த்தீங்கன்னா, தெரிய வாய்ப்பில்லாம பண்ணிர்றாங்க சார். அதுதான் வந்து ஒரு சரி. ஆமா. அது உண்மதான், வந்து உண்மதான். தெரிய மாட்டேங்குது. அது வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க பெண்களுக்கு 95%க்கு மேல இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது சார். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட அந்த கேஸ எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நீங்க உங்க ம். ஜமாத்துல போய் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு வீணா போயிடுறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், அதுல வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார் அவரு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது வந்து இந்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து நீங்க இந்த கேஸ்கள தயவு செய்து எடுங்க. பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி, ஒரு அவேர்னஸ் மாதிரி சொன்னா, பெண்களுக்கும் புரிஞ்சுக்கணும் சார். அவங்களும் வந்து சும்மா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிக்கிறது, முத்தலாக் வாங்கிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சார். என்ன அடுத்து என்னங்கிறது எதுவுமே இல்லாம கேள்விக்குறி ஆயிடுதுங்க சார் அவங்க வாழ்க்கை எல்லாம். இது சரி, சரி. நல்ல சட்டம் தான் அ சார். மக்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். சரி. இப்ப வந்து நீங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர பத்தி பேசினனால ஒரு கேள்வி உங்ககிட்ட. நீங்க பாஜகவுல என்ன பொறுப்புல இருக்கீங்க? இல்ல சார் நான் பாஜகல உறுப்பினர் இல்ல சார். எந்த உறுப்பினரே பொறுப்பும் இல்ல. கிடையாதா? உறுப்பினர் இல்ல சார். நான் உறுப்பினரே இல்ல. எனக்கு மோடியினுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல சார், அந்த நார்த் சைடு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து எப்படி பிரைஸ் பண்றாங்க, எப்படி வோட் பண்றாங்க, எதனால வோட் பண்றாங்கன்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான், அவர் வந்து அவ்ளோ பண்ணியிருக்காங்க சார். காஷ்மீருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 370 எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தோசைய திருப்பி போட்ட மாரி அந்த ஸ்டேட்டினுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுங்க சார். அங்க இருக்கிறவங்கட்ட பேட்டி கேட்கறாங்க. நீங்க ஆர்டிகிள் 370க்கு இருக்கும்போதும், இப்ப நீக்குனதுக்கு அப்புறமும் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பேட்டி கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, "நான் ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிறார் சார் அவரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி நாங்க ரோட்ல 4 பேர் நின்னு பேச முடியாதாம் சார். அது சரி. அவங்க சொல்றாங்க, "நாங்க வந்து ஆர்டிகிள் 370 வந்து எடுத்துட்டோம்னா எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னா, தாடிய எடுத்துருவோம், பொட்டு வைக்கணும், ஹாஃபிர் மீன்ஸ் ஹிந்துஸ்.
ஹாஃபியர் எல்லாம் உள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா, இங்க இருக்க நிலங்கள புடுங்கிட்டு உங்கள வெளிய அனுப்பிச்சுருவாங்க. இப்படின்னு சொல்லி பொய்யா பிரச்சாரம் பண்ணி, அவங்கள தொழுக விட மாட்டாங்க. இங்க இருக்க பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிச்சுருவாங்க. நீங்க வந்து அகதிகளா நீங்க தெரு தெருவா அலையணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி மைண்ட்ல ஃபுல்லா செட் பண்ணவும், அவங்க அது ஒரு பயம். அவங்களுக்கு பயந்து வேணான்ட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சட்டத்த நீக்குனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சார், வளர்ச்சி இந்தியாவுல எந்த ஸ்டேட்லயுமே இவ்வளவு ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங்கே இல்லைங்க சார். அங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து சரியான சாப்பாடு. அங்க வந்து ரோடு இல்ல, தண்ணி இல்லங்க சார். எலக்ட்ரிசிட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி குடுக்குறாங்க சார். அந்த மனுஷன் அழுகுறாரு சார். அவங்க கேட்கறாங்க, எஸ், எஸ். "ஏன் அழுகுற?" அப்படின்னு. "ஓ! இதுதான் கரண்ட்டா? இதெல்லாம் பார்க்காம நாங்க செத்துருவோமோன்னு நெனச்சோம்ன்னு" சொல்லி அழுகுறாரு சார். அந்த குழாய திருவி பார்த்துட்டு அப்படியே தண்ணி விழுகுது கையில புடிச்சு ஃபேஸ்லலாம் அடிச்சுக்கிறாரு சார். அந்த ரோடெல்லாம் இருக்கு. ஒரு ஆளு ரோட்ல அப்படியே உட்கார்ந்துட்டாரு. அந்த சந்தோஷத்துல அப்படியே தொட்டு பார்க்குறாங்க சார். அப்ப 70 வருஷமா இப்ப அவங்க மக்களுடைய கேள்வி என்னன்னா, 70 வருஷமா நீ ஏன் இத செய்யல? கண்டிப்பா. அந்த கேள்வி கேட்கறாங்க சார். ஒருத்தர் சொல்றாரு, "எனக்கு 30 வயசு ஆகுது. ட்ரெயின் வரும்ன்னு சொன்னாங்க. இப்பதான் ட்ரெயின் வந்திருக்கு." அங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துருச்சுங்க சார். ஜம்மு டூ ஸ்ரீநகருக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்கு சார். நு அ 10 கிலோமீட்டருக்கு பார்த்தோம்னா, கேனல் அமைக்கிறாங்க சார். கேனல் அமைச்சு ட்ரெயின் இது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது, ட்ரெயின் மூலியமா போகும்போது டைம் சேவிங் ஆகுது சார். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்குது. அது பண்ணோம்னா, உலகிலேயே அதிகமான உயரமான பாலம். 359 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்டி அதுல ட்ரெயின் போகுது சார். அதெல்லாம் அந்த காஷ்மீர் மக்கள் சொல்றாங்க, ஸ்ரீநகர் இதெல்லாம் பக்கத்துல. ஸ்ரீநகர். இது வந்து எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றாங்கண்ணா. பெண்களுக்கு வந்து அங்க வந்து மெடிக்கல் காலேஜஸ் இப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெறைய பெண்கள் வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க சார். நர்ஸுக்கு படிக்கிறாங்க சார். டீச்சருக்கு படிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு 5த்தோ 4த்தோ படிக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை வந்து ஒரு வீடியோ போடுது சார். மோடிக்கு வீடியோ போடுது. அந்த பொண்ணுக்கு தெரியுது. நான் சொன்ன ஊரே சொல்றத மோடி கேட்கிறா. அந்த பொண்ணு சொல்லுது, "ஊரே சொல்றத நீங்க கேட்கிறீங்கல்ல மோடிஜி, நான் சொல்றத நீங்க கேளுங்க." என்னன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து சரியான கட்டமைப்பு இல்ல சார். தரையில உட்கார்றாங்க. எங்களுக்கு பெஞ்ச் இல்ல, சேர் இல்ல. எங்களுக்கு சரியான டாய்லெட் இல்ல. அப்படியே அந்த பொண்ணு வீடியோ கொண்டு வருது சார். இதுதான் எங்க ஹெச்எம் ரூமு, இது எங்க ஸ்டாஃப் ரூமு, இது வந்து எங்களுடைய டாய்லெட். இதுல நாங்க உட்கார்றோம். உட்கார்ந்தா எங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகுது. வீட்ல போய் எங்க அம்மா என்னைய அடிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கட்டிக் குடுங்க மோடிஜின்னு அந்த குழந்தை வீடியோ போட்டிருக்கு சார். இந்த வீடியோவ வந்து மோடிக்கு ரீச் பண்ணிட்டாங்க சார். அடுத்த செகண்டே அவரு அங்க இருக்கிற கல்வித்துறைக்கு ஆர்டர் போட்டு, அந்த ஸ்கூல வந்து சரி பண்றாங்க சார். தரை போட்டு தர்றாங்க. நல்ல கட்டமைப்பு. ஸ்கூல்ல இருக்க எல்லா வசதியும் செஞ்சு குடுக்குறாங்க சார். இன்னொரு பில்டிங் வந்து அரைகுறையா நின்றுக்குங்க சார். அப்ப அத கேட்கறாங்க. இந்த பில்டிங் ஏன் அரைகுறையா நிக்குது? அப்படின்னு சொல்லும்போது, காங்கிரஸ் பீரியட்ல ஆரம்பிச்சது அரையும் குறையுமா நிப்பாட்டியிருக்காங்க சார். இத ஏன் நிப்பாட்டுனீங்கன்னு விசாரணை கமிஷன் வச்சுட்டாங்க சார். அங்க இருக்கிற சரி, சரி. கலெக்டர், கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாமே பயந்து ஸ்கூலுக்கு வந்து நிண்டு பதர்றாங்க. இது ஒரு அங்க நல்ல சரி, சரி. மாற்றம். அந்த குழந்தை 2வது வீடியோ போடுது. அவங்க பேரண்ட்ஸ்ட்ட கேட்கும்போது, "இது இந்த பொண்ணா எடுத்த முடிவு. நாங்க வேணான்னு சொன்னோம்." அப்ப அந்த குழந்தை சொல்லுது, "மோடி சொல்றது யார் சொன்னாலும் மோடி கேட்கிறாரு. நான் சொல்றத கேட்பாருன்னு தானா எடுத்து போட்டது இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருச்சு. பரவால்ல ஸ்கூலுக்கு நல்ல கட்டமைப்பு வந்திருக்கு." அதாவது ஒரு குண்டும் குழியுமா இருக்கிற மலை மேல ஏறி போன இடத்துக்கு தரையில இருந்து ரோடு சார் குழந்தைகளுக்கு. டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க சார். இதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். அதிசயமா பார்க்குறாங்க சார் இதெல்லாம். நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியல. பட் அங்க இருக்கிறவங்களுக்கு அதிசயமா பார்க்குறாங்க சார். அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 5 நபர் ரேஷன் பொருள் கிடைக்குது சார். அ அ கொரோ இது கொரோனா டைம்ல இருந்து 5 வருஷம் வாங்கிட்டாங்க சார். மறுபடியும் இப்ப கவர்மெண்ட் 5 வருஷங்கும்போது 10 வருஷத்துக்கு யாரு 5 வருஷத்துக்கு வந்து ரேஷன் பொருட்கள் எந்த கவர்மெண்ட் குடுத்துச்சு? இப்ப நம்ம இருக்கல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு வரப்போகுது சார். இருக்கிற ரோடு குண்டும் குழியுமா இருந்தது ஃபுல்லா இடிச்சு தகர்த்துட்டு ஃபுல்லா ரோடு போடுறாங்க சார். சாக்கடை வசதிகள் செய்றாங்க. எலக்ட்ரிசிட்டி செய்றாங்க. லால் சவுக்ல போய் நிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அந்த லால் சவுக்கே பார்த்துட்டோம்னா பயங்கர டெவலப்மெண்ட் சார். அங்க போய் இப்ப நியூ இயர் நம்ம ஊர்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபேமிலியோட போயி, இப்ப நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ், வீடியோலாம் காமிச்சாங்க. ரொம்ப மாற்றமா இருக்கு. அந்த மக்கள் வந்து அவ்ளோ சாஃப்ட்டா பழகுறாங்க. அவ்ளோ இனிமையா இருக்காங்க. அந்த மாநிலத்த போய் நம்மலாம் என்னமோ தீவிரவாதிகளா இருந்தாங்க. நம்ம எவ்வளவு
தப்பா நினைச்சிட்டோம்னு என் ஃப்ரெண்டே ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க சார். அந்த மக்கள்ட்ட பார்த்தோம்னா, அப்ப மத்தவங்க பேட்டி கேட்கறாங்க. இத விட உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி, இப்ப மோடி அங்க வந்து பொதுக்கூட்டம் போட்டாங்கல்ல சார். 2,00,000 பேர் கலந்துருக்காங்க சார். அப்பா! அதுல ஒருத்தர் சொல்றாரு ஆமா சார். நான் அந்த வீடியோல உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்களேன். அதுல அவர் சொல்றாரு, "நாங்கலாம் 4 பேர் இந்த இடத்துல நிண்டு நாங்க பேச முடியாது. இந்த இடத்துக்கு 2,50,000 பேர் வந்திருக்கோம்." அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, அங்க அந்த இருக்க ஆப்போசிட் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க, மோடி வந்ததுக்கு அப்புறம் வந்து மக்கள்ட்ட வந்து ஒற்றுமை இல்லன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, "இவங்க சொல்லியிருக்காங்க மோடி வந்து நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒற்றுமை இல்ல. நாங்க மோடிய விரும்பல. மோடிய வந்து இவங்க மக்கள் லைக் பண்ணலன்னு எப்படி சொல்றாங்க? அவர் வந்து 400 கிலோமீட்டர்ல வண்டிய புடிச்சு 10 பேர புடிச்சு போட்டு வந்துட்டாரு. 400 கிலோமீட்டர்ல இருந்து நான் வர்றேன்னு சொல்றாரு சார் ஒருத்தரு. அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மக்கள் வந்து மோடிய நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஸ்கீம நல்லா பயன்படுத்திட்டாங்க சார். பாடின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க போல சார் அங்க. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு வந்து என்ன அந்த செட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க சார், பிரிவு. என்ன செட்ஸே இல்லாம இருந்தவங்களுக்கு, இப்ப அவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி கேட் குடுத்து, அவங்க கரெக்ட்டுக்குள்ள ரொம்ப லாங்ல இருக்காங்க போல. அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் ரோடு, தண்ணீர் வசதி, கரண்ட் வசதி எல்லாமே குடுத்துருக்காங்க சார். அவங்க அவ்வளவு பிரைஸ் பண்றாங்க சார். அப்ப அங்க ஒரு பையன் பேசுறாங்க. எப்படின்னா, ரூ. 50 குடுத்தா மிலிட்டரி மேல கல் எடுத்து எறிவாங்களாம் சார். ரூ. அந்த 500. பையன் சொல்றாப்ல, ரூ. 500 இல்ல இன்னொருத்தவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ரூ. 50 குடுத்தா கூட நான் கல்ல கொண்டு எறிவேன். ரூ. 500 நான் கல்ல எறிஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து 200 பேருக்கு வேலை வாய்ப்பு குடுத்துருக்கேங்கிறார் சார் அந்த பையன். ம். மோடி திட்டத்துல லோன் வாங்கி, தேனீ வளர்ப்பு அங்க கொஞ்சம் பிரபலமா இருக்குங்க சார். தேனீ வளர்த்து, இப்ப அது பெரிய பிராண்டட் ஆக்கி, நேஷனல் வைஸ் அந்த பெரிய பிராண்டட் ஆக்கி, குடுக்க எனக்கு வந்து இது இல்ல. அந்த அளவுக்கு நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அவர் பேசுறாரு சார். இதெல்லாம் வந்து அங்க அந்த பக்கம் சொல்லுவாங்க சார். ஒரு வேர்ட் மோடி ஹே தோ மும்கின் ஹேன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோடியினால மட்டும் தான் சாத்தியமாச்சுன்னு, அந்த மக்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புவாங்க சார். அவங்களுக்கு இல்லாத ஒரு மத உணர்வு எ இந்த பக்கம் அவ்வளவா இருக்காதுன்னு என்னுடைய நம்பிக்கை சார். அவங்க அவ்ளோ ஃபெய்த்தா இருப்பாங்க. இஸ்லாம் மதம் மேல. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, நேஷன் ஃபர்ஸ்ட் 2வது தான் இஸ்லாம்ங்கிறாங்க. ஏதோ ஒரு பள்ளிவாசல் சார். அந்த பள்ளிவாசலுக்கு வெளிய ஒரு 100, 150 பசங்க நின்றுருக்காங்க. எல்லாருமே பார்த்தா பிலோ 25 தான் சார் இருக்கும். அதுல வந்து 2, 3 ஜமாத் பெரியவர்கள் நிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு 30, 35 இருக்கும். அவர் வந்து உறுதிமொழி எடுக்கிறார் சார். இது என்னுடைய தாய்நாடு. இந்த தாய்நாட்ட காக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. இதுல அந்நிய சக்தி எதையும் நான் உள்ள வரவிட மாட்டேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் எடுக்குறாங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு அழுதுட்டேன் சார். காஷ்மீர் மக்கள்ட்ட இவ்ளோ ஒரு மாற்றம் ஏற்பட்டதெல்லாம் அ ரொம்ப பெரிய விஷயம் சார். இதெல்லாம் வந்து அந்த மக்கள் நம்புறது வந்து மோடியினால மட்டும் தான் இது சாத்தியமாச்சு. அவங்க கேட்கிற ஒரே கொஸ்டின் 70 வருஷமா நீ ஏன் செய்யல? 30 வருஷமா ஒருத்தர் ட்ரெயின் இல்லன்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்கவன் சொரண்டி, எனக்கு 42 வயசு 42 வருஷமாவும் ட்ரெயின் வரல. இப்பதான் ட்ரெயின் வந்திருக்கு. அது வந்து அவங்க நக்கலாவும் சொல்றாங்க. பட் மோடியினுடைய இந்த ஒரு 4 அவங்க சொல்றாங்க 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குச்சு. எங்களுக்கு அப்பல்லாம் ஆகல. என்னைக்கு வந்து ஆர்டிகிள் 370 வந்து நீக்குனாங்களோ, அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான சுதந்திரம்னு சொல்றாங்க சார். ம். இது எவ்வளவு பெரிய மாற்றம். ஒரு முஸ்லிம் அதுலயும் வந்து மதம் மேல அதிகமான பற்று கொண்ட ஒரு மாநிலம். இன்னைக்கு மோடிய இவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்காங்கங்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். அதே மாதிரி இங்கிட்டு சீக்கிரம் வந்துரும் சார். இதே மாதிரி தான் யுபி, மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார், ராஜஸ்தான்ல இருக்க முஸ்லிம்ஸ் எல்லாமே அந்த நெறைய புரிஞ்சுட்டாங்க. நெறைய பெனிஃபிஷியர்ஸ் அந்த பயனாளிகள் அதிகமா இருக்கிறாங்க சார். அதனால மோடியினுடைய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு. நம்ம சைடு வந்து ரொம்ப லேட்டு. பட் இப்பப்ப நம்ம ஒருத்தர் எடுத்து நம்ம சொல்லும்போது, அவங்களே கேட்கறாங்க. இதுன்னா என்ன? அதுன்னா என்ன? அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரியுது சார். ரொம்ப நாள் இல்ல. இன்னும் 2 வருஷம் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. அ இப்ப டிவி பார்க்கறத கொஞ்சம் குறைச்சுட்டு மக்கள் வந்து சோசியல் மீடியா பக்கம் வந்து கொஞ்சம் கவனத்த திருப்புறாங்க. சோசியல் மீடியால வர்றத மக்கள் ஓரளவுக்கு நல்லா நம்புறாங்க சார். இது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வ குடுக்குது. 2026ல இஸ்லாமிய மக்கள் வந்து அதிகமான பேர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. எங்களுடைய சப்போர்ட்ல அண்ணாமலை அவர்கள் வந்து அதிக பெரும்பான்மை பெற்று இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சரா வரணும். எங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அவர் நெறைய செய்யணும்னு எங்க கம்யூனிட்டி சார்பா நான் கேட்டுக்கிறேன் சார். தலாக் வாங்குன பெண்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கட்டமைப்பு அவர் குடுக்கணும் சார். நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கணவனால கைவிடப்பட்டு, ரொம்ப கேவலப்பட்டு, ஃபியூச்சர்ல என்ன பண்றதுன்னே தெரியாம தெருவுல நிக்கிற பெண்கள் எனக்கு நெறைய தெரியும் சார். யார்ட்ட போய் சொன்னா இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னே தெரியாது இருக்காங்க சார். நாங்க அண்ணாமலைய நம்புறோம் சார். நெறைய அவர்ட்ட நாங்க சொல்லணும்.
நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெண்கள் சார்பாக நாங்க அவருக்கு கொடுப்போம். கண்டிப்பா எங்களுக்கு மோடி மேலையும் அண்ணாமலையும் அவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்க சமூகத்துக்கு, எங்க சமூக பெண்களினுடைய வளர்ச்சிக்கு அவரு உதவி செய்வாங்க சார். இந்த பாரத திருநாட்டுல நாங்களும் மதவெறியர்கள் இல்ல. எங்களுடைய சமுதாயம் தீவிரவாதிகள் இல்லை. எங்க சமுதாயம் பயங்கரவாதிகள் இல்லைன்னு இந்த மக்களுக்கு காமிக்கணும் சார். நாங்களுமே தேசப்பற்று மிக்கவர்கள் தான் சார். நாங்களும் வேற நாட்டுல இருந்து வரல. எங்களுடைய முன்னோர்கள் இந்துக்களாகி இருந்து இஸ்லாமியர்களா மதம் மாறினவங்க தான் சார். எங்களுக்கு அந்த பாரத தேசத்தினுடைய உணர்வு இருக்கு சார். அகண்ட பாரதம்னு இப்ப சமீபமா மோடிஜி சொல்றாரு, அகண்ட பாரதம்னு சொல்றாரு. இந்த அகண்ட பாரதத்துல நாங்களும் ஒரு பங்களிப்பா இருப்போம் சார். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கு. எப்படி வடநாட்டு பெண்கள் ஒரு தேனி வளர்த்து, பட்டு வளர்த்து, தாமரை தண்டுல இருக்கிற நூல் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இந்த தேசத்தை கொடுத்து உலக பொருளாதாரத்துல 11வது இடத்துல இருந்த இந்தியாவை 5வது இடத்துக்கு கொண்டு வந்ததுல இஸ்லாமிய பெண்கள் பங்களிப்பு அதிகமா இருக்கு சார். இதை இவர் சொல்லியிருக்காரு. 3வது இடத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காரு சார். இந்த 3வது இடத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டு பெண்களினுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன் சார். நிச்சயமாக. நீங்க இப்ப உத்தமபாளையத்துல இருக்கீங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல இருக்கீங்க. உங்களுடைய உணர்வுகளை நீங்க பகிர்ந்துட்டீங்க. இது மாதிரி தமிழக அளவுல முஸ்லிம் பெண்கள் மத்தியில மோடியின் பக்கத்துல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும், ஒரு மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கு சார், இருக்கு சார். என்கிட்ட பேசுற வெளியூர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் பேசுவாங்க சார். அப்ப அவங்க சொல்றது நம்ம தான் மோடி அவங்கள இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டோம். இப்ப மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யறாரு. அவங்களுடைய ஸ்கீம்ஸ் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு சார். எப்படின்னா அந்த கோல்டன் கார்டு, அந்த ஆயுஷ்மான் கோல்டன் கார்டு இருக்குல்ல சார், 5 lakhs உண்டானது. அது நிறைய பேருக்கு கிடைச்சு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க சார். மக்கள் மருந்துகள் ரொம்ப கம்மியா வாங்கிட்டாங்க சார். வீடு கிடைச்சிருக்கு சார். ஒரு நகராட்சி அமைப்புல இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் பயனா இருக்கும் நான் சொல்ற தகவல். அவங்களுக்கு எப்படின்னா ரேஷன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அண்ட் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸை கொடுத்தோம்னா நகராட்சி தலைவர் ஏதோ சைன் பண்ணா 10,000 ரூபாய் மறுநாளே ஏறுன்னு சொல்லி கம்பவுண்ட் சைடு எல்லாம் நிறைய லேடிஸ், முஸ்லீம் லேடிஸ் வாங்கி அது நமக்கு இதை ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க சார். அப்படி சின்ன சின்ன பெனிஃபிட் அவங்களுக்கு தெரியுது. இன்னும் நிறைய இருக்குன்னு தெரியுது. பட் என்னன்னு தெரியல சார். அதனால அவங்க சொல்லுவாங்க மோடியை பத்தி நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். ஏதோ ஒரு ஊர் பக்கம் அந்த ஊர் பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க சொல்லும் போது அவங்க ஊர்ல முஸ்லிம்ஸ்க்கு வீடு கிடைச்சிருக்காங்க சார் மோடி ஸ்கீம்ல. அப்ப அவங்களே மோடி ஸ்கீம்ல வீடு கிடைச்சிருக்கும் போது நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வரும் நம்புறாங்க. அந்த சைடு இருக்க மக்கள் மோடிக்கு இந்த தடவை பார்லிமெண்ட் டைம்ல எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க சார். கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு. நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது. இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குங்க. இது மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாருங்கிறத இதில் நான் தொகுத்து சொல்லியிருக்கேன். இந்த திராவிடிய மாடல் ஆட்சியாளர்கள் அதை எப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் விமர்சன கண்ணோட்டத்தோடு சொல்லியிருக்கேன். அது போக வாஞ்சிநாதன் ஐயர்லேருந்து கடலூர் அஞ்சலி அம்மாள், ராஜகோபால் நாடார், GS லட்சுமண் ஐயர், இப்படி இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் உண்மையான வீரர்கள் எல்லாம் எப்படி மறைச்சிருக்காங்கிறவங்களை பற்றியும் கொஞ்சம் நான் வெளியே கொண்டு சொல்லியிருக்கேன். இந்த தேர்தலுக்கு இது பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக மோடியினுடைய கரத்தை வலிப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் நிச்சயம் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும். வாங்கி நீங்கள் ஏற்கனவே படித்தவங்க 4 பேருக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் பணம் அனுப்பி கிடைக்காதவங்க கண்டிப்பாக எனக்கு தகவல் தெரிவிங்க. நான் இந்த புக்கை உங்களுக்கு அனுப்பி தந்துடுறேன். இது வரைக்கும் வாங்கிட்டு பணம் அனுப்பாதவங்க கட்டாயம் அனுப்பிடுங்க. இது ஒரு சின்ன வேண்டுகோள் தான். உங்களால் முடிஞ்சதா ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு இதுதான். நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய முகவரியை அனுப்புங்க, பின்கோடோடு அனுப்புங்க. பணத்தை ஜிபேயில் அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதில் போட்டுருங்க. அது போதும். எக்காரணத்தை கொண்டும் ஜிபேயில் அட்ரஸை அனுப்பிடாதுங்க. ஏற்கனவே அனுப்பியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா அதில் நான் அட்ரஸை எடுக்க முடியல. அட்ரஸ் எடுத்தாலும் ஃபோன் நம்பருக்கு அதுலேருந்து எடுக்க முடியல. ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணி இதை வச்சுருக்காங்க. அதனால் டிசபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதை நம்ம எடுக்க முடியல அதிலேருந்து. அதனால் ஏற்கனவே ஜிபேயில் யாராவது அட்ரஸ் அனுப்பியிருந்தீங்கன்னா அவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் எனக்கு அட்ரஸ் அனுப்பி விட்ருங்க. நான் உங்களுக்கு உடனடியாக புத்தகம் அனுப்பி விட்றேன். 2 புக்கு 5 புக்கு 10 புக்கு எத்தனை புக்குங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க. நான் அனுப்பி விட்றேன். நம்பர் 9092345641.
9092345641. இதான் என்னுடைய நம்பர், இதான் வாட்ஸ்அப் நம்பர், இதான் ஃபோன்பே நம்பர், இதான் ஜிபே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க, ஜிபேயில் பணத்தை போடுங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி இதில் போடுங்க. இது ஒரு சின்ன உதவியாக நீங்கள் அப்படி கூட நினச்சிருங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுற மாதிரி நினச்சி கூட வாங்கி ஒரு 4 பேருக்கு 4 புக்கை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 4 பேரில் 4 பேரும் திமுககாரங்க, அந்த மாதிரி மோடி எதிர்ப்பாளர்களாக இருந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே அது ஒரு ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.